வணக்கம். பொதுவாக நான் வீடியோ போடுவதில்லை. தற்போது தமிழில் வீடியோ பதிவிடலாம் என்று தோன்றியது. தமிழ்நாட்டில் ஜோதிடம் அணுகப்படும் முறை சற்று வித்தியாசமானது. இந்தியாவின் மற்ற பகுதிகளில் வேறு விதமாக அணுகப்படுகிறது. உதாரணமாக, தமிழ்நாட்டில் நாம் ஒரு ஜாதகத்தில் தசாபுக்தி பலன்களை கூறும் பொழுது நட்சத்திரங்களை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. நம்மை பொறுத்தவரை நட்சத்திரம் என்றாலே அது ஜென்ம நட்சத்திரம்தான். ஆனால் தசாநாதனின் நட்சத்திரம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த நட்சத்திரத்தின் தன்மையில்தான் பலன்களை வழங்குகிறது. உதாரணமாக ரிஷப லக்கினத்தை எடுத்துக்கொள்வோம். லக்கினத்தில் புதன் உள்ளது என வைத்துக் கொள்வோம். புதன் கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு விதமாகவும், ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு விதமாகவும், மிருகஷிரிடம் நட்சத்திரத்தில் மற்றோர் விதமாகவும் செயல்படும். அதற்கு முதலில் நட்சத்திரத்தின் தன்மையையும் அதற்கு சொல்லப்பட்ட கதைகளையும் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அது உங்களின் தசாபக்தி கணிக்கும் திறனையே வேறோர் தளத்திற்கு எடுத்துச் செல்கிறது. அது மிகவும் துல்லியமாக இருக்கும். ஜோதிடத்தில் நட்சத்திரத்திற்கு பல உபயோகங்கள் உண்டு. பொதுவாக அது ஒரு கிரகம் எந்த இடத்தில் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள உதவுகிறது. உதாரணமாக, உங்களிடம் யாராவது ஒரு இடத்திற்கு வழி கேட்டால் அந்த இடம் இதன் அருகே உள்ளது என சொல்வோம். இதனை ஆங்கிலத்தில் லேண்ட்மார்க் என்பார்கள். ஆனால் வானில் அப்படி கூறுவது கடினம். ஏனென்றால் விண்வெளி அளவிட முடியாதது, மிகவும் பரந்தது. இதன் தொடர்ச்சி அடுத்த காணொளியில்